வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதம் நம்ம வாழ்க்கையில் இறை நம்பிக்கையும் கருணையும் ஒற்றுமையும் வளர்க்கும் ஒரு அழகான வாய்ப்புங்க. இந்த மாதத்தை பக்தியுடனும் நற்செயல்களுடனும் நம்ம கொண்டாட போகிறோம் இல்லையா. அம்மனின் அருள் எப்பயுமே நம்ம குடும்பத்தில் நிலைத்திருக்கோங்க. ஆடி மாதத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்புன்றது தான் பார்க்க போகிறோம். ஏன் எல்லா கோயில்லையும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. ஆடி மாதம் வந்தாலே போதுங்க, எல்லா அம்மன் கோயில்லையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் நம்ம முன்னோர்கள் இந்த மாதத்தை மிகவும் புனிதமாக கருதுனாங்கன்னு பார்க்கலாங்க. இதுக்கு பின்னால் நிறைய ஆன்மீக அர்த்தம் இருக்குது. என்னென்னா ஆடி மாதம் வெறும் தமிழ் மாதத்தில் மட்டும் ஒன்றும் இல்லை. இது மனிதனின் மனதையும் வாழ்க்கையும் இறை நம்பிக்கையின் வழியில் திருப்ப நினைவூட்டும் காலமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏன்னு சொல்லுங்க, இந்த மாதத்தில் தான் இயற்கையாகவே இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. மழை தொடங்குது, அப்புறம் நிலமெல்லாம் புத்துணர்ச்சி ஆகுது. அதுபோல் மனித மனமும் நல்ல எண்ணங்களால் புதுப்பிக்கணும் இல்லையா. அதை புதுப்பிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதம் உணர்த்துது. அதனால் அதை நினைவூட்டும் வண்ணமாக அம்மனுக்கு எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம இதையும் புதுப்பிச்சுக்கிறோம் நம்ம மனசை. இதுதான் நம்ம வழியாக செஞ்சிட்ருக்காங்க. ஏன் அம்மா வழிபாடு இந்த மாதத்தில் முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்தி வழிபாட்டுக்கு சிறப்பு இடம் உண்டு. அம்மன் அப்படின்னா அன்பு, கருணை, தைரியம், பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படுகிறார். என்னங்க, அம்மானாவே அன்போடு இருப்பாங்க, கருணையோடு இருப்பாங்க, தைரியமாக கொடுப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதானே. அம்மனை வணங்கும் போது மன உறுதியும் நம்பிக்கையும் வளர்க்குங்களா. இதெல்லாம் பாரம்பரியமாக நமக்கு நம்பப்படுகிறது. இதனால தான் ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் ஆடி மாதத்தினுடைய மகிமை. என்னடா போன பதிவுலேயும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படிங்காதீங்க. அது ஆடி வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு. இது ஆடி மாதம் முழுவதுக்குமே இருக்கு இல்லையா. ஆடி மாதத்தில் வர முக்கியமான நாட்களை பார்க்கணுன்னா ஆடி வெள்ளிக்கிழமை. இது அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்தது. சரி, ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் மற்றும் பிரார்த்தனை செய்ய நாள். ஒரு முக்கியமான பிரார்த்தனை வச்சு செய்வாங்க. ஆடி அமாவாசை, இது முன்னோர்களை நினைத்து நன்றியுடன் வணங்கும் நாள். சரிங்களா. அப்புறம் ஆடி பூரம், ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினம்னு சொல்லலாம். இன்னைக்கு தான் அது அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சு திருமணம் நடக்கிற நாள். ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானை வழிபடுறதுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. இதெல்லாமே இந்த மாதத்தில் சிறந்த பண்டிகையாக கொண்டாடுவாங்க. சிறந்த விரதம்லாம் இருந்து இதில் பயன்பெறலாம். இதெல்லாம் இதில் விரதம் இருக்கும்போது நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட்லாம் கிடைக்கும். என்ன, ஆடி கிருத்திகைக்கு இருப்பாங்க, ஆடி பூரம் இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும். முருகு பெருமானை ஆடி கிருத்திகையிலலாம் வழிபட்டு முருகு பெருமானை வழிபடுவாங்க. அதனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு நினைத்து நன்றி சொல்லும்போது அவங்களுடைய பித்ருக்கள் தோஷம்லாம் குறையும். ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பெண்கள் விரதம் இருந்து திருமணத்திற்கு வேண்டிக்குவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து திருமங்கல்ய பலனுக்கோசரம் பாக்கியம் பலத்துக்கோசரம் வேண்டிக்குவாங்க. சரிங்களா. கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கோசரம் வேண்டிக்குவாங்க. இதெல்லாம் நல்ல விசேஷமான நாட்கள்ங்க. இந்த மாதத்தில் என்னென்ன செய்யலாம், நல்ல செய்யலாம் இல்லையா. ஏன்னா நம்ம ஆடி மாதம் முழுவதுமே நம்ம எல்லா நாளுமே செய்கிறோம். இருந்தாலுமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பு இல்லையா. தினமும் ஒரு விளக்கு ஏற்றுங்க. நான் தினம் சொல்கிறது தான். தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்க இல்லையா. நீங்கள் குடும்பத்துக்கோசரம் பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. மரக்கன்றுகள் முடிஞ்சால் நடுங்க. பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. பெற்றோர்களிடமும் மற்றவங்களிடமும் பெரியோர்களிடமும் ஆசீர்வாதம் வாங்குங்க. உண்மையான செய்தி என்ன தெரியுங்களா, ஆடி மாதத்தில் இறை வழிபாடு கோயிலில் மட்டும் இருக்காதுங்க. நம்ம ஆடி மாதம் நமக்கு சொல்கிற வழிபாடு இதுதான் பாடம். என்னென்னா,
நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, இவை எல்லாமே ஒரு வழிபாடுன்னு தான் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அம்மனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி மாதம் நம்ம வாழ்க்கையில் இறை நம்பிக்கையும் கருணையையும் ஒற்றுமையும் வளர்க்கும் ஒரு அழகான வாய்ப்புங்க. இந்த மாதத்தை பக்தியுடனும் நற்செயல்களுடனும் கொண்டாடுவோங்க. அம்மனின் அருள் என்னைக்கு குடும்பத்தில் நிலைந்திருக்கணுங்க. இது எல்லாருக்குமே சிறப்பான மாதமாக அமையணுங்க. செய்ய வேண்டியதை செஞ்சு, தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து, விரதம் இருந்து வழிபாட்டு செஞ்சு, தானங்கள் அழைச்சி வாழ்க்கையில் ஆடி மாதத்தை சிறப்பாக அம்மனுக்கு வழிபாடு செஞ்சு வீட்டில் சுபிட்சம் பெறுவோமே.